என்னால சரியா தூங்கவே முடியாது. எப்பவுமே டயர்டாவே இருக்கும். காலையில அடிக்கடி வீக்கம் வரும். உட்கார்ந்தா எந்திரிக்கிறது கஷ்டம். எந்திரிச்சா உட்கார்றது கஷ்டம். கடைசியா பெயின் வரும்போது அவ்வளவுதான். மீனா ஸ்ருதி கிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கோம் போல் ஸ்ருதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ஒரு சீன் டப்பிங் பண்ணேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் என்ன சீனு டப்பிங் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு ரோகிணியும் கேட்குறாங்க. இல்லை, ஒரு பொண்ணுக்கு குழந்த பிறக்கிற மாதிரி நான் டப்பிங் பண்ணோம். அந்த பொண்ணு நடிக்கும் போலையே ஓவராக கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நானுமே டப்பிங் பண்ணணுமே, அழுகணும், அந்த அந்த பொண்ணு மாதிரியே நான் எல்லா இதுவுமே கேரக்டரையும் கொண்டுட்டு வரணும். அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, தொண்டெல்லாம் வலிச்சு போச்சு. ஏன் மீனா, குழந்த பிறந்தா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரோகிணி ஆமாம், ஒரு மாதம் 2-3 மாதம் முடிய வாமிட்டிங்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பிறக்கிற எல்லா சிம்டமும் ரோகிணி தெளிவாக சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே குழந்த பிறக்கும் போலையும் நம்மளுக்கு உயிர் போகிற மாதிரி வலியும் இருக்கும், வேதனையும் இருக்கும். ஆனால் குழந்தையெல்லாம் பெற்று எடுத்ததுக்கப்புறம் நம்மளே மறுபிறவி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரோகிணி சொல்கிறத கேட்டு ஸ்ருதி ஓ அப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் வலி இருக்குமா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, அப்போ 5 மந்த்து முடிய நாங்கள் அப்படி தான் இருக்கணுமா, இல்லை சாப்பிட்றது இதெல்லாம் முடியாதா அப்படின்னு சொல்லிலாம் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க ரோகிணி சொல்ல. அதுக்கு ரோகிணிக்கிட்ட எல்லாமே நம்ம ஸ்ருதி கேட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மீனா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி என்ன குழந்த பிறந்த சிம்டம் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன விஷயம், ரொம்ப ஓவராக சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணியை. உடனே ஸ்ருதி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா நான் குழந்த இருக்கிறத பற்றியே கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி அப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படியாவது ஒரு குழந்தை எல்லாருமே பெற்றுக்கிறணும், அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் அவ்வளோ நேரம் ரோஹிணி மீனாவை பார்க்கவே மாட்டாங்க. உடனே மீனாவை பார்ப்பாங்க. என்ன மீனா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரோஹிணி, குழந்த பெற்றுக்கிறவங்க கூட இப்படி சொல்ல மாட்டாங்க போல், நீங்கள் இவ்வளோ விளையாவலியாக சொல்கிறீங்களே, என்ன விஷயம், அதனால் நான் கேட்குறேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் இது இல்லை, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை, எல்லாம் படத்தில் பார்ப்போம், இல்லாட்டி எல்லோரும் சொல்லுவாங்க, பார்லருக்கெலாம் வந்தாங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அதை கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றுவாங்க. உடனே மீனாவுக்கு டவுட் ஆகிடும். எங்கே இவா டவுட்டாக நம்ம மேலே டவுட்டில் இருக்கிறாளா என்னன்ட்டு நம்ம ரோகிணி பேசிக்கிட்டேவும் காஃபி வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஸ்ருதி சொல்லுவாங்க, ஏன் மீனா, ரோகிணி சொன்ன மாதிரியேவும் அந்த மாதிரி சிம்டம்லாம் நம்மளுக்கு இருக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன குழந்த பற்றிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் இன்னுமே தான் தெரியும், நீங்கள் உங்கள் அம்மா கிட்டலாம் கேளுங்கன்னு. இல்லை, எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஒன்று நம்ம மீனா இல்லைங்க, குழந்த பிறக்கிறதுலாம் ஒரு வரம் தானே, அது எப்பப்போ கிடைக்குமோ அப்பப்போ கிடைக்கணும், இன்னொன்று எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்தோடனே நம்ம ஸ்ருதியும் காஃபி குடிச்சிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மீனா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏன் ரோகிணி இந்த மாதிரிலாம் பேசுனாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் இந்த விஷயம்லாம் எப்படி அவங்களுக்கு இவ்வளவு விளாவலியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே முத்து வர்றாங்க. முத்து வந்தவுடனே என்ன மீனா யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, டீ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த சைடு நம்ம விஜயாக்கிட்ட ஏற்கனவே விஜயாவும் பார்வதியும் நம்ம மனோஜும் ஒரு சாமியார்கிட்ட போனாங்கள்ல, நம்ம முத்து பூஜை ரூமில் வச்சுருந்த எலுமிச்சம்பழத்துக்காண்டி பரிகாரம் கேட்குறதுக்கு போயிருந்தாங்களே, அந்த சாமியார் ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு விஜயா கேட்கும் போல், இல்லைம்மா, ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் ஒன்று, நாங்கள் மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு வேணுமா, துஷ்ட சக்தியெல்லாம் எடுத்துரும், அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று வச்சுருக்குறோம், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விஜயா
ஏற்கனவே வீட்டில் வச்சதையே இங்கே தாங்க முடியல, இதில் இது வேறையா? பார்வதி முதல்ல இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்வதி வந்துட்டு என்ன விஜயா இப்படி சொல்கிற, வேறு ஏதாவது வேணுமுன்னா கேளு நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேற ஃபோனை ஆஃப் பண்ணுறி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணோடனே என்ன விஜயா நீ அந்த லெமனை வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்க. ஏற்கனவே உள்ள பிரச்சனையே இங்கே என்ன பண்ணணும்னு தெரியல, இதில் வேறு நான் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் எங்கே கொண்டுட்டு போய் வைக்கிறது, சும்மா இரு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்வதி வந்து நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிடுது, அப்புறமா வந்து சாமியாரை சொன்னார்னா சாமியாரை போய் குறை சொல்லிக்கிட்டு கடை அப்படிங்காங்க. என்ன பார்வதி குத்தி காமிக்கிறாய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயா, நான் சொன்னேன் உன் குடும்பத்துக்காண்டி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சொல்லிடுறாங்க.